வணக்கம். நான் தான் உங்கள் டாக்டர் மோகன் ஆனந்த் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு பழங்கள். என்னங்க தின்னு பழத்தை பற்றி பேசுகிறேன் பார்த்தீங்களா? இந்த காலத்தில் இப்போ நவீன காலம், கம்ப்யூட்டர் உலகமாச்சு. யாருமே பழத்தெல்லாம் சரியாக சாப்பிட்றதில்ல. பீஸா, பர்கர், ப்ரெட்டு, ஜாம், பன் பட்டர் ஜாம், பானிபூரி, கட்லட், அப்புறமேட்டுக்கு கலக்கி, ஆம்லெட்டு, இப்படி பிரியாணி, இப்படி தான் சாப்பிட்றவங்க. இப்படி சாப்பிட போனால் எப்படி நார்ச்சத்து இருக்கும்? அதனால தான் நான் உங்களுக்கு பழத்தை பற்றி உங்களுக்கு பேச போகிறேன். அதாவது அதிக நார்ச்சத்துள்ள பழங்களை மட்டும் இப்பொழுது நான் கூறுகிறேன். அதாவது நம்பர் 1 வாழைப்பழம். வாழைப்பழத்தில் கற்பூரவள்ளி வாழை இருக்குது, செவ்வாழை இருக்குது, மொந்த வாழை இருக்குது, ரஸ்தாளி இருக்குது, பச்சை வாழை இருக்குது, மஞ்சள் வாழை இருக்குது. இந்த வாழையில் வைட்டமின் B6 நிக்கடமன் நிறைய இருக்குது. ஸோ மலச்சிக்கலும் தீர்க்கும், நார்ச்சத்து நிறைந்தது. நம்பர் 1 வாழைப்பழம். நம்பர் 2 கொய்யா பழத்தில் விட்டமின் C இருக்குது, அஸ்கரிக் ஆசிட் இருக்குது. அதனால் கொய்யாப்பழமும் அதிக நார்ச்சத்து பழம். 3 மாதுளை அயன் சத்து நிறைய இருக்குது. அதுவும் நார்ச்சத்து உள்ள ஒரு உணவுப் பொருள். 4 தக்காளி அயன் நிறையா இருக்குது, அது ஒரு நார்ச்சத்து உள்ள பொருள். நம்பர் 5 ஆரஞ்சில் குடல் புண்ணு ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது, அதுவும் நல்ல உடம்புக்கு நார்ச்சத்து உள்ள பொருள். அடுத்து சீத்தாப்பழம் மிக அருமையான இனிப்பாக இருக்கும், நார்ச்சத்து மிக்க பழங்களாகும். பழங்கள் அதிகமாக சாப்பிட்றதுனால உடம்புலேருந்து உயர்வை நாற்றம் வருவதில்லை. மேலும் அக்கில் உண்டாகும் கற்றாழை நாற்றம் இருக்காது. இரவு உணவு உண்ட பிறகு 2 மணி நேரம் கழித்து படுக்கும்போது பழம் சிறிதளவு பால் சாப்பிட்டு வந்தால் நற்பலன்களை உண்டாக்கும். மேலும் உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த உடல் எடை குறைக்க எண்ணுபவர்கள் உணவின் அளவை குறைக்க வேண்டும். அதாவது உணவு சாப்பிட்றதுக்கு முன்பு தக்காளி, ஆரஞ்சு, திராட்சை போன்ற பழங்களை ஜூஸாக உட்கொண்டால், கண்டிப்பாக ஜூஸாக அறிந்து உணவாக ஜூஸாக குடித்தால் கண்டிப்பாக உணவின் அளவு குறையும். பொதுவாக அதிகமாக பழங்கள் சாப்பிட்டால் பழங்களில் நார்ச்சத்து என்னென்ன பொருள்னா மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன், கேன்சர், புற்றுநோய், வைல்ஸ், பிபி, ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு. பிபினா ரத்த கொதிப்பு, ஹார்ட் அட்டாக், மாரடைப்புனா ஹார்ட் அட்டாக். அப்புறம் பித்தப்பையில் இருக்கிற கல். நெக்ஸ்ட்டு உடல் பருமன், ஒபிசிட்டி, சுகர், கால்களில் இருக்கும் வெரிகோஸ், அதாவது வெரிகோஸ் வெயின், காலில் சுருங்க நரம்புகள், இவைகள் யாவும் குணமாகிறது. மேலும் பழங்களை எப்படி சாப்பிடணும், மேலும் விரிவாக அடுத்த எபிசோடில் ஒவ்வொரு பழமும் என்னென்ன வேறு எப்படி சாப்பிட்டால் அது நன்மை அளிக்கும் என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.